விவர்ஸ், வெல்கம் பேக் டு பெங்களூர் டிராவல் vlog. இன்னைக்கு நீங்க ஹம்பில துங்கபத்ரா ஆற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தை தான் பார்க்க போறீங்க. தமிழ்ல நம்ம பொயட் திருவள்ளுவரை எல்லாருக்குமே தெரியும். தமிழ்ல பாடல்கள் வந்து அதிகமா எழுதியிருக்காரு, திருக்குறளா எழுதியிருக்காரு. நிறைய பாடல்கள் 1330 திருக்குறள்கள் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கர்நாடகால கன்னட மொழியில 75,000 மேற்பட்ட பாடல்களை வந்து எழுதினதுதான் புரந்தரதாசா அப்படிங்கிற பொயட். அந்த பொயட் அந்த பாடல்களை எழுதின இடமாக தான் நீங்க இப்ப பார்க்கக்கூடிய அந்த மண்டபம் இருக்குது. துங்கபத்ரா ஆற்றுக்குள்ளேயே தான் அந்த மண்டபம் இருக்குது. ஆற்றுல தண்ணி அதிகமா இருக்கிறதுனாலதான் மண்டபம் மூழ்கி இருக்குது. சம்மர் டைம்ல நாம அந்த மண்டபத்தை போய் ஆக்சஸ் பண்ணலாம். ஆற்றுக்குள்ள சில பகுதிகளை பில்லர்ஸ் மட்டும் ஆங்காங்கே கண்டினியூவா நீங்க பார்த்திருப்பீங்க. அது எல்லாமே வந்து 14ஆம் நூற்றாண்டுல கம்பபூபா அப்படிங்கிற மன்னரால் அமைக்கப்பட்ட பிரிட்ஜோட எச்சங்கள். பிரிட்ஜ் வந்து உடைஞ்சு போச்சு, பில்லர்ஸ் மட்டும் தான் எஞ்சி இருக்குது. பிரிட்ஜ் எதுக்காக அமைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாம இப்ப போயிட்டு இருக்கிறது துங்கபத்ரா ஆற்றோட ஒரு ஆற்றங்கரை, ஒரு சைடு பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த ஆப்போசிட் சைடுக்கு போறதுக்காக அமைக்கப்பட்ட பிரிட்ஜ் தான் அது.